ஆண்டவரும் அருமரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்பதை அவர் தம்மை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். நம்முடைய தேவன் திடப்படுத்தும் தேவன் என்பதை ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். திடப்படுத்துகிறதுனா என்ன? நான் இருக்கிறேன்பா, நான் இருக்கிறேன் மகளே, நான் இருக்கிறேன் மகளே, நீ சோர்ந்து போகாத என்பதை தான் உங்களை திடப்படுத்தி கொண்டிருக்கிறார். எஸ்ஐயா தீர்க்கதரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை ஏசாயா தீர்க்கன் மூலமாய் முன்னுரைத்திருக்கிறார். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை அவர் பெருக பண்ணுகிறவராக என்ன செய்கிறாராம், இருக்கிறாராம். அப்படி என்றால் நம்முடைய தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இருக்கிறதான ஒரு சோர்வின் ஆவி என் பிள்ளைகளை பிடித்திருக்கிறது என்பதை தான் சொல்லி உங்களை திடப்படுத்தி கொண்டிருக்கிறார். எதில் போய் சோர்ந்து போயிருக்கிறீங்க? சில மனிதருடைய வார்த்தை நிமித்தம் சோர்ந்து போயிருக்கிறீர்களா? ஜபத்திற்கு பதில் வராதது நிமித்தம் சோர்ந்து போயிருக்கிறீங்களா? சத்துருவின் சில போராட்டத்தின் மத்தியில் சோர்ந்து போய் காணப்படுகிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கையில் என்ன சொன்னால் நீங்கள் நினைக்கிறத போல உங்களுடைய வாழ்க்கை அமையவில்லையே என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கிறீங்களா? படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல மதிப்பெண் கிடைக்கவில்லையே என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கிறீங்களா? நல்ல ஒரு கல்லூரியில் இடம் கிடைக்கவில்லையே என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கிறீங்களா? மாணவர்களாக இருக்கலாம், மாணவிகளாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம். உடைய வாழ்க்கையில் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து சோர்ந்து போயிருக்கிறீர்களா? எதை குறித்து உடைய வாழ்க்கையில் சோர்ந்து போயிருக்கிறீர்கள்? நெடுநாட்கள் காத்திருக்கிறது, இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்பொழுது ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி என் பிள்ளைகள் நெடுங்காலமாய் காத்திருக்கிறார்கள், நெடுங்காலமாய் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள், நடக்கலன்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கிறார்கள். இன்றைக்கு என் பிள்ளைகளை நான் தைரியப்படுத்துகிறேன், நான் திடப்படுத்துகிற தேவன் இருக்கிறேன், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி தான் நான் யார் என்று சொன்னால் சோர்ந்து போகிறவனுக்கு நான் பலன் கொடுக்கிற தேவன். சத்துவமே இல்லை, என்னால் முடியலப்பா, என்னால் ஒன்றுமே செய்ய முடியலை என்று சொல்லி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி தங்கள் வாழ்க்கையிலுடைய விளிம்பில் வந்திருக்கிற பிள்ளைகளை பார்த்து தான் சத்துவம் இல்லாதவனுக்கு நான் சத்துவத்தை கொடுக்கிறவர் என்று சொல்லவில்லை, சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன் இருக்கிறேன். ஆண்டவர் எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில் ஃபுல் ஸ்டாப் வைத்து முடிக்கிறவர் அல்ல. பிசாசு ஃபுல் ஸ்டாப் வைப்பான். அந்த ஃபுல் ஸ்டாப்பில் கூட ஒரு புள்ளியை வைத்து அவர் ஒரு தொடக்கத்தை ஆரம்பிப்பார். நீங்கள் முடியலைன்னு சொன்னால் ஆண்டவர் முடியும்னு சொல்லுவார். உலகத்தில் உங்களால் முடியாதுன்னு சொன்னால் என் பிள்ளைகளால் முடிய செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுவார். இதுதான் என் பிள்ளைகளுக்கு நான் செய்கிறது, இதுதான் என் பிள்ளைகளோடு கூட நான் இருப்பது. அவன் அல்லேலூயா முடியலைன்னு சொல்லி சோர்ந்து போய் இருக்கிறதான உங்களை பார்த்து தான் இன்றைக்கு என் தெய்வம் நான் இருக்கிறேன் என் பிள்ளைகளை திடப்படுத்துவதற்கு, நான் இருக்கிறேன் என் பிள்ளைகளை வழிநடத்துவதற்கு, நான் இருக்கிறேன் என் பிள்ளைகளை ஆச்சரியமாய் நடத்துவதற்கு, அற்புதமாய் நடத்துவதற்கு. வேற ஏன் சோர்ந்து போகிறீங்க? கர்த்தரை பிடித்துக் கொள்வீங்களா? கர்த்தருக்கு பின்னால் செல்வீர்களா? கர்த்தர் அற்புதமாக உங்களை நடத்துவார். சோம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பன், இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும், சுகித்திருக்கட்டும். இன்றைக்கு திடப்படுத்தியிருக்கிறேன், அந்த வார்த்தைக்காக நன்றி. உடைய பிள்ளைகள் வாழ்ந்திருப்பார்களாக, திடப்படுத்துவீராக, ஆண்டவரை சுகித்திருப்பார்களாக. இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.